ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் நிறைய நம்பணும், அதை நீங்கள் அறிக்கை செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. வாக்கு தத்தங்களை ஆண்டவர் எப்போ வேணாலும் பேசுவார், எந்த சூழ்நிலையிலும் யாரை கொண்டாகிலும் பேசுவார். அதற்கு தகுதி இருக்கும் போதும் பேசுவார், தகுதி இல்லாத போதும் பேசுவார். அது நடக்கும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் போதும் வாக்கு தத்தம் கொடுப்பாரு. சில நேரத்தில் அந்த வாக்கு தத்தம் நடக்கும் என்கிற நம்பிக்கை இல்லாத போதும் கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் உங்களை பார்க்கக்கூடாது, சொல்கிறவர் யாருன்னு மட்டும்தான் பார்க்கணும். ஆமேன். சொல்கிறவர் யாருன்னா அவர் பெரியவர். அதனால் உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். நான் எப்படி அதை விசுவாசிக்கிறது, நான் எப்படி நம்புறது? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அதான் ஒரு காரணமுமே எங்கள் வாழ்க்கையில் இல்லையே. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு. ஆபிரகாம் மிகவும் வயது சென்றவனான அப்படின்னா அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை ரிசீவ் பண்றதற்கு, அதை பெற்றுக்கொள்றதற்கு ஒரு தகுதி கூட அவங்களுக்குள்ள இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, பேசுறது நானு, நிறைவேற்ற போறது நானு, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை. உங்களுக்கும் எனக்கும் என்ன கடமைன்னா, விசுவாசிக்கிறது மட்டும்தான் கடமை, அறிக்கை செய்யறது மட்டும்தான் நம்முடைய கடமை. சொல்லப்படுகிற வாக்கு தத்தத்தை நீங்க ரொம்ப நம்பி நீங்க அறிக்கை செய்யணும். ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே இது எனக்காக பேசப்பட்டது, நீர் என்னோட பேசுறது, இந்த வாக்கு தத்தம் எனக்கு தான், நான் அதை சுதந்திரிக்கிறேன், நான் இதை எனக்காக எடுத்துக்கொள்றேன். நீங்க சொல்லிட்டே இருங்க, கண்டிப்பா சொல்றேன், இந்த நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும். ஆண்டவர் ஆமேன். சிலது உடனே நடக்கும், சிலது 6 மாசத்துல நடக்கும், சிலது 1 வருஷத்துல நடக்கும், சிலது 5 வருஷத்துல நடக்கும், சிலது 10 வருஷத்துல நடக்கும், சிலது நம்ம வாழ்க்கையினுடைய முடிவில் நடக்கும். ஆனா ஒண்ணு, அது பொய் சொல்லாது. கண்டிப்பா அது ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். ஆனா ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். ஆமேன் சொல்லுங்கள், கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நீர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அது நடக்கும் ஆண்டவரே. சொல்லுங்க நடக்கும். இப்ப சொல்லுங்க ஒரு 10 டைம், நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், அது எனக்குரியது, நான் அதை எனக்கு எடுத்துக்கொள்றேன் ஆண்டவரே. நீர் இதற்கு முன்பாக பேசின, இனி பேச போகிற அத்தனை வாக்கு தத்தங்களும் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்கும் உரியது, அது எனக்குரியது, எனக்குரியது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 13வது வசனத்தை வாசிக்கலாமே. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே நீ அவருக்கு பானம் கொண்டு வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய். உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நான் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை மறுபடியும் உன் நிலையிலே உன்னை நான் நிறுத்துவேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நல்ல நிலைமையிலே ஒருவேளை இருந்திருக்கலாம். இந்த வசனம் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, பார்வோனுக்கு விரோதமாக 2 பேர் எழும்பினார்கள் என்கிற செய்தி பார்வோனுக்கு வருது. அந்த உள்ளுக்குள்ளேயே ராஜாங்கத்திற்கு விரோதமாய் செயல்பட்டு எப்படியாவது பார்வோனை அழிக்கணும் அப்படின்னு 2 பேர் மேலே சந்தேகம் கொடுக்கப்படுது. உடனே இந்த பார்வோன் அந்த 2 பேரையும் என்ன பண்றாருன்னா சிறைச்சாலையிலே போடுறாரு. ஒன்று சுயம்பாய்களின் தலைவன், அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பானபாத்திரக்காரன். அப்போ இந்த சுயம்பாய்களின் தலைவன் என்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவன் 3வது கேட்டகரி. அப்படின்னா ராஜாவை அவன் எப்பவாவது ஒரு டைம் தான் பார்க்க முடியும், சில மாதத்திற்கு ஒரு டைம் தான் சந்திக்க முடியும். ஆனா இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் என்கிறவன் டெய்லி ராஜாவை சந்திக்கணும். அவருக்கு முன்னாடி பானபாத்திரம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ராஜாவுக்கு திராட்சரசத்தை ஆகிலும் உணவை ஆகிலும் பக்கத்துல நின்று அதை டேஸ்ட் பார்த்து அது நல்லதா கெட்டதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அனுப்புகிற உத்தியோகம் தான் இந்த பானபாத்திரக்காரனுடைய உத்தியோகம்.
அப்போ அவருக்கு இந்த 2 பேர் மேலேயும் சந்தேகம் வருது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சுயம்வாய்களின் தலைவனை கூட விட்டுருவாரு, ஆனா இந்த பானபாத்திரக்காரனை கண்டிப்பா விட முடியாது. ஏன் அப்படின்னா, சுயம்வாய்களின் தலைவனால அவருக்கு இருக்கிற ஆபத்து சிறிய ஆபத்து, ஆனா பானபாத்திரக்காரனுடைய தலைவனால வருகிற ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து. இவங்க 2 பேரும் சிறைச்சாலைக்கு கடந்து போறாங்க. அப்போ அவங்க இரவிலே ஒரு சொப்பனத்தை பார்க்குறாங்க. அங்கே தேவனுடைய மனுஷனாகிய யோசேப்பு அங்கே இருக்கிறார். இந்த பானபாத்திரக்காரன் நீதிமான். இந்த பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு விரோதமாக எதுவுமே செய்யல. இவனை சந்தேகத்தின் பேரிலே பிடிச்சு போட்டிருக்கிறாங்க. ஆனா ராஜாங்கத்தில் பொறுத்த அளவில் சிலர் மேல சந்தேகப்பட்டு பிடிச்சு போட்டா கூட அவங்கள சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க, அவங்கள கொன்றுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அவன் அப்படி இருந்தா கூட ராஜாவினுடைய உயிர் தான் முக்கியமே தவிர அந்த மனுஷனுடைய உயிரை முக்கியமா நினைக்க மாட்டாங்க. இந்த சிறைச்சாலைக்குள்ளே தன்னுடைய உயிருக்கு பயந்து இருக்கிறான். எனக்கு உயிர் கிடைச்சா போதும், நான் திரும்ப வாழ்ந்தா போதும், ஏற்கனவே இருந்த போஸ்டிங் எனக்கு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, ராஜ சமூகத்தில் நான் அவருக்கு வேலை செய்யாட்டி கூட பரவாயில்ல, என்ன சாகாம என்ன உயிரோட வச்சிருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறான். அப்பதான் அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை யோசேப்பு சொல்லும் போது சொல்றாரு, நீ கவலைப்படாதப்பா, உன் உயிரை குறித்து நீ கவலைப்பட்டு இருக்கிற, நான் உயிரோட இருந்தா போதும் நினைக்கிறேன், ஆனா உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன், நீ மறுபடியும் எந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டாயோ, எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ, அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை திரும்பவும் கொண்டு போய் நிறுத்தி உன்னை அழகுபடுத்துவார் என்று அந்த மனுஷனுக்கு கொடுத்த வாக்கின்படியே இந்த மனுஷன் ராஜாவுக்கு முன்பாக பானபாத்திரக்காரனாய் திரும்பவும் மாறினான். ஆனா நான் நம்புறேன், கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை பாருங்க. இவன் மனதில் நினைக்கலாம், ஒருவேளை என்னுடைய உயிரை காப்பாற்றி மறுபடியும் எனக்கு ஜீவனை கொடுத்து இரக்கம் பாராட்டி நான் ராஜ சன்னிதானத்துக்குள்ள போனா கூட எனக்கு நான் இழந்து போன வேலை உடனே எனக்கு கிடைக்காது. பானபாத்திரக்காரனுடைய வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது முக்கியமான வேலை. ஆனா நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறினது. இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க இன்னைக்கு இதே சந்தேகத்துல இருக்கலாம், பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் 1000 தான் கொடுத்தாலும் மறுபடியும் நான் நிற்க முடியுமா, மறுபடியும் நான் அந்த வேலையை செய்ய முடியுமா, மறுபடியும் நான் தலை நிமிர்ந்து வாழ்வேனா, என் பலன் எனக்கு இல்லை பாஸ்டர், என்னுடைய திறமைகள் எனக்கு இல்லை பாஸ்டர், நான் அந்த காரியத்தை எல்லாம் விட்டு பல வருடங்கள் ஆயிருச்சு, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தா கூட பழையது மாதிரி என்னால இருக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை மறுபடியும் அந்த இடத்துல நிறுத்துவாரே, ஆனால் அதற்கு வேண்டிய சகல பலன் உங்களுக்கு வரும், ஆரோக்கியம் உங்களுக்கு வரும். உன்னை நீ இழந்து போன அந்த இடத்திலே உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே கர்த்தர் உன்னை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்து இன்றைக்கு ஜெபமே இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். ஒருவேளை ஒரு நல்ல வேலையில இருந்து இன்றைக்கு அந்த நிலை உங்களிலே அதிலிருந்து நீங்க தள்ளப்பட்டு காணப்படலாம். ஒரு நாள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நீ இருந்து ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய கடன்காரியை போல, கடன்காரனை போல அவமானப்பட்டு நீ இருக்கலாம். ஒரு நாளிலே மேடைகளிலே நின்று பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், நிறைய பேருக்கு சாட்சியா இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் நான் இழந்தது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் பாஸ்டர், எனக்கு கொஞ்ச நாள் அந்த எண்ணம் இல்லை, ஆனா சமீப காலமா நான் அந்த ஸ்தானம் எனக்கு திரும்ப கிடைக்குமா, அந்த இடம் எனக்கு திரும்ப கிடைக்குமா, நான் மறுபடியும் அப்படி இருப்பேனா அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய கரத்தையும் பிடிச்சு கர்த்தர் சொல்றாரு, நான் மறுபடியும் நீ இழந்து போன ஸ்தானத்துல மறுபடியும் உன் தலையை நான் உயர்த்தி உன் நிலையிலே உன்னை நிறுத்துவேன், உன்னை நிறுத்துவேன், உன்னை நிறுத்துவேன். கைகளை தட்டி நம்புறவர்கள் ஹல்லேலூயா, மறுபடியும் உன் நிலையிலே உன்னை நிறுத்துவேன். உன் இழந்து போன ஸ்தானம் உனக்கு திரும்ப வருகிறது, நீ இழந்து போன பணம் உனக்கு திரும்ப வருகிறது, இழந்து போன அந்த மேடை உனக்கு திரும்ப வருகிறது, இழந்து போன அந்த ஆண்டவரோடு உள்ள உறவாடுதல் திரும்ப வருகிறது. ஓ ஹல்லேலூயா, என் மீட்பராகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் உன் தலையை நான் உயர்த்துவேன், மறுபடியும் உன் தலையை நான் உயர்த்தி உன்னை மறுபடியும் நீ இழந்த அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் நிற்க வைப்பேன். ஆமென். ஆம், கர்த்தருடைய வார்த்தை பொய் உரையாது. உன் பிள்ளை தள்ளப்பட்ட ஸ்தானத்துல ஆண்டவர் மறுபடியும் அவனை கொண்டு வச்சு கர்த்தர் அழகு பார்ப்பார்.
உங்க குடும்பம் தள்ளப்பட்ட இடத்துல ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் அந்த ஸ்தானத்துல. ஒரு நாள் தெரியாம நான் அப்படி செஞ்சிட்டேன் பாஸ்டர், அந்த ஸ்தானத்தினுடைய மேன்மை எனக்கு தெரியல, நான் தான் மிஸ்டேக் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு கொடுக்காத எதுவுமே இல்லை பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாரு. ஆனால் அன்னைக்கு யாரோ ஒருத்தருடைய வார்த்தையை நான் கேட்டு இந்த மாதிரி இழந்துட்டேன். நான் எனக்குள்ள ஒரு கொஞ்சம் கோபம், அந்த ஸ்தானத்தை உதறி தள்ளிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டேன். நான் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக் பாஸ்டர். அந்த இடத்துல இருந்து நான் ஒன்றுமே இல்லாமல் திரும்ப துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். யாரோ ஒருத்தர் இங்கே ஃபீல் பண்ணிட்டே இருக்கலாம். என் வாழ்க்கையில் அடித்த ஒரு பெரிய புயல், எங்கள் குடும்பத்தில் வந்த ஒரு பெரிய பிரச்சனை, நான் அந்த ஸ்தானத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு காரணமாகவே மாறிடுச்சு. நான் அப்படி எதிர்பார்க்கல பாஸ்டர், நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஆனால் நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். திரும்ப அந்த இடத்துக்கு உள்ளே போகணும், அந்த காரியத்தை செய்யணும்னு நான் நினைக்கும் போது என்னால் முடியல. நான் இப்படியே இருந்துருவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது பாஸ்டர். என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமோ, எனக்கு ஒரே கலக்கமாக இருக்குது பாஸ்டர். மறுபடியும் நான் அப்படி நிற்க மாட்டேனா? மறுபடியும் நான் இழந்து போன ஸ்தானம் எனக்கு கிடைச்சிடாதா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தினுடைய அழுகையை கர்த்தர் பார்க்கிறார், அந்த வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். அவர் தான் வாக்கு கொடுக்கிறாரு, உன் இருதயம் கலங்க வேண்டாம், உன் இருதயம் கலங்க வேண்டாம், நான் உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்திலே உன்னை நான் நிறுத்துவேன், மறுபடியும் நான் உன்னை உன் ஸ்தானத்திலே நிறுத்துவேன். அதற்கு எந்த வழியுமே இல்லாவிட்டாலும் என் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன்றதை மட்டும் சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க. எந்த வழியுமே இல்லைன்னா கூட நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. பழைய சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப வரும், பழைய உற்சாகம் உங்களுக்கு திரும்ப வரும், பழைய அழகு உங்களுக்கு திரும்ப வரும். சொல்லுங்க, அறிக்கை செஞ்சுட்டு அப்படியே கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். அந்த சுறுசுறுப்பு திரும்ப வரும். இழந்தது தானே அப்படின்னு சொல்ல வேண்டாம். இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர் அல்லவா, இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர் அல்லவா. உன் தலையை நான் உயர்த்தி உன்னை மறுபடியும் அதே இடத்துல நான் நிறுத்துவேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஒரு மனுஷனை பழைய இடத்துல இல்லைன்னா இழந்து போன ஒரு இடத்துல கர்த்தர் மறுபடியும் அவனை நிறுத்துறது ரொம்ப சுலபம் அப்படின்றத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப அழகாக போதிக்குது. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுங்கள். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோனின் ராஜ்யத்தின் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருந்த போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரசாபத்திற்கென்று ராஜ்யத்தினுடைய அரண்மனைக்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் இருதயத்தில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷனிலிருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல் மேய்வாய், இப்படியே உன்னதமானவருடைய மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுப்பார் என்று நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அந்த மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல் மேய்ந்தான். அவனுடைய தலை மயிர் கழுகுகளுடைய இறகு போலவும், அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. இந்த நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறது.
அப்படின்னா ஆண்டவர் தான் வந்து இந்த நேபுகாத் நேச்சாரை உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைத்தார். அவனுக்கு நிறைய ராஜ்யங்களை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு நிறைய ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அவன் மூலமாய் நிறைய கட்டிடங்களை எல்லாம் ஆண்டவர் அவன் மூலமாய் கட்டி எழுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களை கூட பாடம் கற்பிக்கிறதற்காக ஆண்டவர் நேபுகாத் நேச்சரை நிறைய இடத்துல கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஆனால் ஒரு நாள் மேலே மாடியில் உப்பரிகையில் அவன் உலாத்தி கொண்டிருக்கும் போது தன்னுடைய தேசத்தினுடைய அழகையெல்லாம் பார்க்குறான். கட்டின அந்த ஸ்ட்ரக்சரை எல்லாம் பார்க்குறான். இவ்வளோ அழகாக நம்ம கட்டியிருக்கிறோமா, நம்ம எவ்வளோ ஞானமாக கட்டியிருக்கிறோம், நம்முடைய தேசம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் லைட்டு, எங்கே பார்த்தாலும் ரோடு, இதெல்லாம் நம்ம தான் பண்ணணும், இது நம்ம மூலமாக தான் செய்யப்பட்டது. அந்த பெருமை அவனுடைய மனசில் வந்த உடனே வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. எப்பா நீ ஏன் பெருமைப்படுற, இது நீ கட்டினதுன்னு சொன்ன இல்லை, அதனால மனிதனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு ஒப்பாவாய். உடனே பார்த்தீங்கன்னா அவனுடைய பெருமையினால வேதம் சொல்லுது அவனுடைய முடியெல்லாம் நிறைய வளர்ந்துச்சாமா. அவன் ஒரு சாதாரணமான ஆடு மாடை போல வெளியிலே கழுத்தில் ஒரு கயிறை கட்டி ஒரு குத்தி அடித்து அதில் அவனை கட்டி வச்சிருந்தாங்களாமா. எவ்வளோ பெரிய நிலைமையை பாருங்க. ஒரு ராஜா, மகா பெரிய அந்த பாபிலோனுடைய ராஜா, ஒரு மனசுக்குள்ள ஒரு பெருமைப்பட்டதுனால அவன் ஒரே நாள் தன்னுடைய ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஆண்டவர் வந்து பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். எதை வேணாலும் கர்த்தர் சமாளிப்பாரு. ஆனா பெருமை உள்ளவங்க பட்சத்தில் கர்த்தர் நிற்க மாட்டாரு. நீங்க உயர்த்தப்படும் போது, நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது உங்களுக்கு பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. உங்களுக்கு பெருமை வந்துச்சுன்னா நான் சொல்றேன், நீங்க விழ போறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டே இருக்க இருக்க நீங்க மரணம் வரைக்கும் உயர்த்தப்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உயர்வு வர வர உங்களை என்ன பண்ணணும்னா உங்களை தாழ்த்திட்டே இருக்கணும். நீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம யாரும் ஆரம்பத்தில் எதுவும் கொண்டு வந்தவங்க இல்லை, நம்ம ஆரம்பத்தில் பெரிய ஞானவான்கள் அல்ல. நமக்கு கொடுத்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. நமக்கு கிடைச்சதெல்லாம் ஆண்டவரால் தான் கிடைச்சிருச்சு. நம்முடைய பலத்தால் எதுவும் கொண்டு வர முடியாது, நம்முடைய திறமையினால சம்பாதிக்க முடியாது. நம் திறமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார், நம்முடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த காரணத்தினால தான் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் வந்துச்சே தவிர வேற எதுனாலையும் வரல. அதனால பெருமைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு பர்சன்டேஜ் கூட இடம் கொடுக்க கூடாது. ஆழ்மை உள்ளவனை கர்த்தர் கிருபையின் மேல கிருபை கொடுக்கிறது. அதனால இதுவரைக்கும் ஒருவேளை உங்கள் பெருமையினால ஒருவேளை நீங்க நிறைய இழந்திருக்கலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க அப்படிதான், பெருமையினால சிலர் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அப்படியே வாரி இறைப்பாங்க பாருங்களேன். பெருமையினால அந்த பேர் வரணுன்றதுக்காக அந்த பணத்தை எல்லாம் கொடுப்பாங்க, கடன் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துக்குவாங்க. பெருமையினுடைய ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்குள்ள எப்பவுமே ஒட்டிடக்கூடாது. ஒரு கார் வாங்கும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். ஒரு பைக் வாங்கும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். ஒரு கடை ஓப்பன் பண்ணும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். ஒரு திருமணம் நல்லா நடக்கும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். எதுலையுமே உங்களுக்கு மரியாதையை நீங்க கொண்டு வராதீங்க. நீங்க மறைஞ்சிருங்க. நான் சொல்றேன், நீங்க மறைய 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 கர்த்தர் உங்க மூலமாய் பகிரங்கமா வெளிப்படுவார், ரொம்ப பெருசா வெளிப்படுவார். ஒரு நாள்ல ஒரு 100 டைம் நீங்க சொல்லுங்க, என்னை தாழ்த்துற ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எனக்கு அடிக்கடி பெருமை வருதுன்னு சொல்றவங்க, பெருமையிலிருந்து நீங்க மேற்கொள்ளணும்னா இந்த ஒரு வழி தான் இருக்குது. டெய்லி ஒரு 100 டைம் ஆகுது நீங்க சொல்லணும், நான் ஒன்றும் இல்லை, இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லை, இந்த சம்பாத்தியத்துக்கு நான் தகுதி இல்லை, இந்த ஆகாரத்துக்கு நான் தகுதி இல்லை, இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் தகுதி இல்லை. இந்த மாதிரி ஒரு நாளில் 100 டைம் நினைச்சிங்கன்னா போதும், உங்களை குறித்து உங்களுக்கு பெருமை வரவே வராதுங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நிறைய பேருடைய கையில் நம்பி பணங்களை கொடுத்தாரு, நல்ல வேலையை கொடுத்தாரு, நல்ல உயர்வுகளை கொடுத்தாரு. ஆனால் அவங்க பெருமை அவங்கள நிர்மூலமாக்கிருச்சு, அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு. அப்படிப்பட்ட நினைப்பு வரவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை தங்களிலும் மேலானவர்களாக நினைக்கணும். சிலர், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் ரொம்ப ஞானி, நான் ரொம்ப அறிவாளி. இது எப்படி சொல்ல முடியுது உங்களுக்கு? இது எப்படி சொல்ல முடியுது? தன்னை குறித்து வீட்டில் இருக்கிற ஒரு நபரை நீங்கள் மட்டம் தட்டி பேசுறீங்கன்னா, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு மனுஷங்களை மட்டம் தட்டி பேசுறீங்கன்னா உங்களை நீங்கள் உயர்வாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி நினைக்கவே கூடாது.
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஸோ இந்த நேபுகாத் நேச்சர் பெருமைப்பட்ட அடுத்த நிமிஷத்திலே மனிதரிலிருந்து இப்போ தள்ளப்பட்டு மிருகங்களாய் மாறிட்டான். கையில் வேதம் சொல்லுது நகமெல்லாம் வளர்ந்துச்சாமாமே. பாருங்களேன், நமக்கு வளர்ற நகம் மாதிரி இல்லை, அவனுக்கு ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு. அப்படின்னா அந்த பேய் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி போட்டோ பார்த்தீங்கன்னா பெரிய நகமாக இருக்கும் பாருங்களேன். அப்போ ஒரு ராஜாவாக இருந்த ஒரு மனுஷன் வெளியில் கட்டப்பட்டு புல்லை தின்னு கையில் நகமெல்லாம் வளர்ந்து முடியெல்லாம் பெருசு பெருசாக வளர்ந்துருந்தா நம்ம யாராவது அடுத்த விசை அவனை மதிப்போமா? இந்த ரோட்டில் ஒருவேளை பைத்தியமாக யாராவது ஒருத்தர் சுற்றிட்டு இருந்த பார்க்குற மனுஷனை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து முடியெல்லாம் வெட்டி ஷேவெல்லாம் பண்ணி அவனை வீட்டில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் அவரை தூக்கி ஓனரா நீருன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்போ எல்லாமே இழந்தவர் தான் இந்த நேபுகாத் நேச்சர். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பட்ட பெருமைக்காக உன் மேலே 7 காலங்கள் கடந்து போகும். இந்த 7 காலங்கள் கடந்து போகும்போது அவன் என்ன பண்ணுதுன்னா அவனுடைய புத்தி அவனுக்கு திரும்ப வந்துச்சாமா. ஐயோ, நான் பண்ணது மிஸ்டேக்கு, நான் பெருமைப்பட்டுட்டேன், நான் பெருமைப்பட்டதுனால தான் இவ்வளவு நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். அந்த புத்தி அவனுக்கு திரும்பி வந்துருச்சு. இந்த நாளில் உங்கள் புத்தி உங்களுக்கு திரும்பி வரணும். ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் புத்தி உங்களுக்கு திரும்பி வரணும். நீங்கள் எந்தெந்த காரியத்தை எல்லாம் புத்தியினமாக செஞ்சு இன்னைக்கு சிக்கி தவிக்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு புத்தி வரணும். இனி ஜாமீன் நிற்கக்கூடாதுன்ற ஒரு புத்தி வரணும். இனி அடுத்தவங்களுடைய தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்ற ஒரு புத்தி வேணும். இனி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணுன்ற ஒரு புத்தி வேணும். நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரே என் புத்தி எனக்கு திரும்பி வரட்டும்னு கேளுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே என் புத்தி எனக்கு திரும்பி வரட்டும். என்னுடைய புத்தியினமா நான் இழந்த, என்னுடைய புத்தியினமா நான் விட்டேன், இன்றைக்கு ஜெபிக்கிறேன் அந்த புத்தி எனக்கு திரும்பி வரட்டும். கேளுங்க. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைக்கு அந்த புத்தி திரும்பி வரட்டும். வாலிப தங்கச்சிக்கு அந்த புத்தி திரும்பி வரட்டும். அப்பா, புத்தி இல்லாம அலைகிறாங்களே அப்பா, புத்தி இல்லாம என் பிள்ளை போகுதே அப்பா. அவனுடைய புத்தி அவன்கிட்ட இல்ல, அவனுடைய எண்ணம் அவனிடத்துல இல்ல, அவனுடைய ஞானம் அவனிடத்துல இல்ல. அவன் எங்கேயோ திரிகிறான், அவன் எங்கேயோ போறான். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இந்த இடத்துல ஜெபிக்கும் போது எந்தெந்த பிள்ளையெல்லாம் புத்தி இல்லாம அலைதோ, எந்தெந்த கணவனார் எந்த மனைவி புத்தி பேதலிச்சு அலைகிறாங்களோ அத்தனை பேருடைய புத்தியும் தெளிவதாக சொல்லுங்க. உங்க பிள்ளைக்காக ஜெபிங்க, உங்க கணவனாருக்காக ஜெபிங்க, உங்க அண்ணன் தம்பிக்காக ஜெபிங்க, கையை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே புத்தி திரும்ப வரட்டும்னு ஜெபிங்க. புத்தி திரும்ப வரட்டும், புத்தி திரும்ப வரட்டும், புத்தி திரும்பி வரட்டும், புத்தி திரும்பி வரட்டும். நம்ம பிள்ளைங்க எல்லாம் இடர்றது நீ நம்ம நினைக்கிறது மாதிரி அவனுக்கு சில நேரத்தில் நம்ம திமிர்த்தனம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அப்படியெல்லாம் கிடையாது. அவன் புத்தி இல்லை, அவன் புத்தி பேதலிச்சு போயிருக்கிறான். ஆனால் ஒரு தகப்பனுடைய ஜெபம், ஒரு தாயாருடைய ஜெபம் ஒரு பிள்ளையினுடைய புத்தியை திரும்பி அவங்களுக்கு வர பண்ணும். இந்த மாதிரி நான் நிறைய சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியே தெரிகட்டு அலைகிற பிள்ளைங்க, புத்தி இல்லாமல் அலைகிற பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பாவுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த புத்தியை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இந்த ஜெபத்தில் ஒரு ஜெப குறிப்பாகவே ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெப குறிப்புன்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை தாருன்னு ஜெபம் பண்ணணும். ஸோ இந்த புத்தி அவனுக்கு திரும்ப வந்த உடனே இவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, நம்முடைய பெருமையினால தான் நம்ம விழுந்தோம், இப்போ இதுல இருந்து வெளியே வர்றதற்கு ஆண்டவரை உயர்த்தணும்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆமேன் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் உங்களை தாழ்த்தணும், ரெண்டாவது ஆண்டவரை உயர்த்தணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க திரும்ப இழந்து போன ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை நிற்க வைக்கணும்னா, நீங்க பெருமையினால எதையாவது நீங்க இழந்திருப்பீங்கன்னா முதல்ல உங்களை தாழ்த்தணும். ஒரு நாள்ல 100 டைமாவது உங்களை தாழ்த்தணும். நம்பர் 2, ரெண்டாவது கர்த்தரை நீங்க உயர்த்தணும். இவன் உடனே புத்தி தெளிஞ்ச உடனே உன்னதமான கர்த்தரை ஸ்தோத்தரித்து, நீங்க பெரியவர், நீங்க உயர்ந்தவர், நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. அப்போ அந்த வார்த்தையை அவன் சொல்லிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் 36வது வசனத்தை வாசிக்கும் போது, அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா.
உன் ஸ்தானத்திலே மறுபடியும் நிறுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நேபுகாத் நேச்சரை காண்பித்து சொல்றாரு. 7 ஆண்டுகள் 7 காலங்கள் ஒரு மிருகத்தை போல புல்லை தின்று முடியெல்லாம் நகமெல்லாம் யாரும் மதிக்கத்தக்காத ஒரு பைத்தியக்காரனை போல இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் அந்த காலங்களை தாண்டினதுக்கு பிறகு மறுபடியும் கர்த்தர் ராஜாவா நிறுத்துறாரு. ராஜாவா நிறுத்தும் போது என்ன வார்த்தை சொல்றாரு? இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிக கனமும் மகிமையும் என் ராஜ்ய பாரத்திலே கிடைத்தது. ஆமேன் சொல்லுவோம். நான் சொல்றேன், இதை விட பெரிய விளக்கம் கர்த்தர் உங்களை திரும்ப உங்க ஸ்தானத்தில் நிறுத்துவார்ன்றதற்கு தேவை இல்லைன்னு நான் நம்புறேன். நீங்க நிறைய பேர் மனசுல மறுபடியும் அந்த ஸ்தானத்தை நான் எட்டி பிடிக்கிறதுன்றது அது முடியாது பாஸ்டர்னு நீங்க மனசுல ஃபிக்ஸ் பண்ணி இருக்கலாம். இனி அப்படியெல்லாம் வர முடியாது பாஸ்டர் என்னால. நீங்க 1000 தான் சொல்லுங்க, நான் எப்படி பழைய நிலைமையை வருவேன். உங்களுடைய கேள்வி குறிக்கிறீங்களா? நான் நம்புறேன் இந்த நேபுகாத் நேச்சர் பைத்தியம்னு எல்லாராலையும் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டான். அவனுடைய மந்திரிமாரு அவனை ஏத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஏத்துக்க முடியுமா? அப்படி 7 வருஷம் பைத்தியமா அலைஞ்சிட்டு இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு ஏற்கனவே நீ ராஜாவா இருந்த, இப்போ நீ ராஜாவா இருன்னு சொன்ன உடனே நம்ம ஏத்துக்குவோமா? ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு ஸ்தானத்தை கொடுத்தாதான், மறுபடியும் தேவன் உங்களுக்கு ஸ்தானத்தை கொடுத்தா மற்றவங்க பிரமிக்கிற அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்கள் ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை நேபுகாத் நேச்சரை நிறுத்தின கர்த்தர் நிறுத்துவார். உங்களுக்கு நம்பிக்கையே ஊட்டத்தான் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இல்லை, எவ்வளவு காலமானாலும் நீ எவ்வளவு கீழே போனாலும் மனிதர்கள் மதிக்கவே முடியாத அளவிற்கு அதல பாதாளத்துக்குள்ள போனாலும் கர்த்தர் சொல்றார், இந்த 21 நாள் முடியும் போது கர்த்தர் உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்திலே கர்த்தர் நிறுத்துவார். இதோ அந்த வியாபாரம் உங்கள் கையிலே திரும்ப வருகிறது. இதோ அந்த வருமானம் உங்கள் கைகளிலே திரும்ப வருகிறது. இதோ அந்த ஊழியம் உங்கள் கைகளிலே திரும்ப வருகிறது. இதோ உங்கள் பலன் உங்கள் கைகளிலே திரும்ப வருகிறது. அது இதற்கு முன்பாக இருந்ததை விட மேன்மையாயிருக்கும்.